அது ஒரு பரிதாபமாகவும் இருக்கும். ஏன் அவங்க கடையில் கொஞ்சம் வாங்குங்களேன்னு தான் நான் சொல்லுவேன். அது என்னன்னு மாயமோ தெரியல. ஆனால் விதவிதமான ஐட்டம். ஒருவேளை அப்படிதான் நம்ம சேனலும் நல்ல வெரைட்டி இதாக போட்டுக்கிட்டே இருக்கணும். நாம் இல்லையா சிஸ்டர், நம்ம இல்லையா, அது மாதிரி தான். ஆனால் காளான் தோசை, தக்காளி ரோஸ்ட்டு தோசை, மசால் தோசை, நிறைய இட்லி, ரொட்டி, தோசை, இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அதனால் அவ்வளோ கூட்டம் போதும் என்னமோ. அது மாதிரி ஒரு நாளைக்கு எனக்கு 10 டிஷ்ஷு செஞ்சு போடணும்னு ஆசை சிஸ்டர். 10 டிஷ்ஷு செஞ்சு அது கலர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமாம், நம்மளை அதான் நம்ம நிலைமை அது அப்படிதான் இருக்கு. ஒரு 10 டிஷ்ஷு கேட்ரிங் முறைப்படி செஞ்சிடணும்னு தான் ஆசை. அதுக்கு ஒரு டைம் வரும். ஆனால் வெரைட்டிஸ் நிறைய செய்யணும். ஆமாம், அதுதான் சிஸ்டர், வெரைட்டிஸ் நிறைய செய்யணும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்கணும் இல்லைங்களா? நம்ம 2 பேர்த்துக்கு நம்ம எப்படி அவ்வளோ வெரைட்டிஸ் செய்ய முடியும்? அதுக்கு தான் பார்க்கணுமா இருக்குது. ஒரு பிரியாணி செஞ்சு வச்சுட்டா சாயங்காலம் வரைக்கும் அப்படியே கிடக்கும். 10ஆவதுக்கு நேற்று பரோட்டா வேறு. அது இந்த வெயில் நேரத்தில் அவ்வளோவா சாப்பிடவும் முடியறது இல்லை. சந்திப்போம், சாதிப்போம் கண்டிப்பா. அந்த தைரியத்தில் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சாதிப்போம் அப்படிங்கிற தைரியத்தில் தான் நானும் ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட்ல தான் அவங்கவுங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன சமையலக்கா? இன்னைக்கு வந்து வெறும் பருப்பு சாம்பார் தான். இன்னைக்கு வந்து பருப்பு சாம்பார், வெறும் சாப்பாடு மட்டும்தான். நேற்று பிரியாணி செஞ்சோம், அதனால இன்னைக்கு பருப்பு சாம்பார். உங்க வீட்டில் என்ன? ராணி கிச்சன், அபி சிஸ்டர், உங்க வீட்டில் என்ன சமையல்? இங்கே கமெண்டே காணும், யாரும் போடலையா? அபி சிஸ்டர், நீங்கள் நேரத்திலே சாப்பிட்ருவீங்க, அதனால் டிஃபன் எல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பீங்க. ராணி கிச்சன் வீட்டில் என்ன டிஃபன்? பானமே. நாளைக்கு நான் வந்து என்ன சமையல்? ஒரு இயற்கை உணவு தான். நாளைக்கு இதை படி செய்யலாம். கமெண்ட் காட்டலையா எனக்கு? ராணி கிச்சன் இருக்கீங்களா? இல்லை எனக்கு கமெண்ட் காட்டலையா? ஏன்னா இப்படி கமெண்ட் வந்துட்டு திடீர்னு நின்றுச்சுன்னா அதில் பிரச்சனை வந்துருச்சுன்னு அர்த்தம். அங்கே நம்பரும் காட்டல, கமெண்ட்டும் காமிக்கல. அப்போ ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கமெண்ட் தெரியல. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் லைவுக்கு வந்து கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்.